எனக்கு ஒரு மீம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அண்ணன் ஏதாவது வாடா போடான்னு ஏதாவது சொன்ன மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கங்காரு குட்டி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருப்பதும், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னும் நிறைவேறப்படாமல் இருக்கு, அதை இன்னும் நிறைவேற்றலைன்னா நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருப்பதும், இல்லை நாளைக்கு நமக்கு முக்கியமான ஒரு நாள், நாம் தமிழர் கட்சி எல்லாரும் ஒன்றிணையுங்கள் அப்படின்னு சீமானவர்கள் அழைப்பை கொடுத்திருப்பதும், அடுத்ததா ஃபார்முலா 4 கார் ரேஸையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை முக்கியமாக எடுத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியே. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். உங்களுக்கு ஜாதி பெயர் தெரிஞ்சு என்ன சார் பிரயோஜனம்? அதை எப்படி ஒருத்தனுடைய ஜாதியை நீங்கள் கேட்கலாம்? ஜாதி அப்படின்னு இதை கனிமொழி அவர்கள் கேட்குறாங்க. ஃபயர் விடுறாங்க, சும்மா செமையான ஃபயர், எல்லா இடத்துலையும் ஃபயர். பாருங்கள், திமுக ஜாதியை ஒழித்து விட்டது, கனிமொழி அக்கா கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி அதை ரொம்ப பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நில்லுங்க கொஞ்சம் பொறுங்க, மிஷின் நிற்கட்டும் அப்படிங்கிறது தான் ட்ரோல். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கவுடாவா அப்படின்னு கேட்ட பழைய வீடியோ, அது ரொம்ப பழசு, பழசாயிருச்சு, அதை போய் மறுபடியும் போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களே. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொங்கு வேற அந்த தெலுங்கு அப்படிலாம் சொல்லி நிறைய ஜாதிகள்லாம் இருந்துச்சுல, அதில் திமுகவினுடைய தலைவர்கள் எப்படிலாம் போனாங்க, எப்படிலாம் பேசினாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ. உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது, அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அதையும் விட அடுத்ததா ஓசி அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் இருந்தார்ல, அவர் எஸ்சியா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு வீடியோ. அதே பொன்முடி அவர்கள் மறுபடியும் சில விஷயங்கள் பேசுனது அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல் பண்ணுறாங்கயா. உண்மையிலேயே ஜாதியை இந்த திமுக அரசாங்கமும் அதிமுக அரசாங்கமும் ஆண்ட திராவிட கட்சிகளும் அழித்து விட்டது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். யாரும் தூக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி இருக்குது, ஓரளவுக்கு ஜாதி அப்படிங்கிறதுனுடைய அந்த கட்டமைப்பு உடைந்து வருகிறது, அவ்வளோதான். அது இந்த திமுக அதிமுக அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இது இப்படியே தான் இருக்கும். இவங்க வந்ததுனால இது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எதையுமே இங்கே சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுத்து பாருங்களேன், அடிமைத்துவம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனாலும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை மேற்கத்திய நாடுகள் எப்படி தான் பார்க்குறாங்க, இப்போதும் அடிமையாகத்தான் பார்க்குறாங்க. அந்த 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 ஊரிய எண்ணம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய தலைவர்கள் அதுக்காக போராடி இருக்காங்க. அதுக்காக அடிமைத்துவத்தை அழித்து விட்டார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதே மாதிரி இங்கே ஜாதியை அழிந்து விட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே ஜாதியை வச்சு அரசியல் கட்சி பேசக்கூடிய நபர்களை கூட்டணி கட்சியாக வைத்துக்கொண்டு திமுக இல்லாட்டி அதிமுக எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. ஆனால் என்ன, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அவனுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்லை, அந்த பக்கம் போனால் பேய், இந்த பக்கம் போனால் பிசாசு, எந்த பக்கம் போனால் என்ன அப்படின்னு சொல்லி மாற்றி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அந்த பேயையும் பிசாசையும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு நல்லா தானே வளர்ச்சியாக இருக்குது, என்ன விக்கி அவ்வளோ குறை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய பேர் இதை கேட்பாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன குறைவு இருக்குது, திராவிட கட்சிகளால் என்ன உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழர்களுடைய நாலேஜுக்கும் தமிழர்களுடைய உழைக்கும் திறனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்திற்கும் தமிழ்நாடு இப்படி மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநிலமே கிடையாது. அது இன்னும் உயரமாக இருந்திருக்க வேண்டிய மாநிலம் என்பது தான் நம்முடைய அந்த கடைசியாக சொல்லக்கூடிய கருத்து. அவ்வளோதான். அவங்க நல்லது செஞ்சாங்க கெட்டது செஞ்சாங்க அப்படிங்கிறத விட இதை விட இன்னும் நிறைய நல்லது செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ள தாட் இருக்குது. ஸோ அதுதான் மாற்றம் அப்படிங்கிறத தேடி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மாற்றம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகளை நம்பி ஏமாந்து போகிறாங்க. மறுபடியும் 2 கட்சிகளுக்கே மாற்றி ஓட்டுகளை போடுறாங்க. அரசியல் சித்து விளையாட்டுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஷார்ட்டாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியல். இன்றைக்கி நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, நேற்று யோசிச்சிருப்பீங்க, ஆமாம் நம்ம மாற்று கட்சிக்கு போகலாம், நாளைக்கு நாமளே இந்த கட்சிக்கு ஆதரவாக நிற்போம், இல்லாட்டி அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது ஏதோ நாங்கள் தான் இதெல்லாம் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லும்போது தான், நாங்கள் தான் ஜாதியை அழிச்சிட்டோம், ஜாதி பேரே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இதே நபர்கள், இதே திமுகவினுடைய சில அமைச்சர்கள் தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி எங்கே போனாங்க, தெலுங்கு பக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கட்சி அவங்களுடைய ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவாக போட்டிருந்தோமே. அதில் கூட நான் தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், ரெட்டி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டி ரொட்டின்னு சொல்லிட்டேன், மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன், அதெல்லாம் தவறு. ஏன்னா அதை சொல்லும்போது கூட கமெண்ட்ஸில் 1-2 நண்பர்கள் அது என்ன ரெட்டி ரொட்டின்னு சொல்கிற அப்படிலாம் சொல்லாத விக்கி, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதற்காகத்தான் இந்த மன்னிப்பை தவிர பேசின வீடியோவுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. அதே மாதிரி இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு தான் ஊடகங்கள் இல்லையே.
சரியான ஊடகங்கள் இருந்தாங்க எப்படின்னா திமுகவினுடைய உப அமைப்புகளாக உப கட்சிகளாக இருக்கக்கூடிய ஜாதிய கட்சிகள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஜாதியின் பெயரால் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வெட்ட வெளிச்சம் ஆயிரும். கனிமொழி அவர்கள் பேசினதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பேசின பேச்சுக்கு நாடார் சமுதாயம் அப்படிங்கிறத பார்த்து தூத்துக்குடியில் ஒரு ஆளை நிப்பாட்டுறதும், இல்லாட்டி அந்த பக்கமாக கொங்கு வேளாளரா இல்லாட்டி அவங்களா அதுக்கு இவங்கள போடப்பா, அந்த பக்கமாக யார் இருக்கா அந்த நம்ம ஜாதி அந்த வேட்பாளர் போடப்பா. ஏன்னா வேட்பாளர்லேயே இந்த அளவுக்கு ஜாதி பார்க்குறீங்களே, எங்கே தூத்துக்குடியில் போய் நாடார் இல்லாத ஒருத்தவங்களை அங்கே போய் ஏதாவது வேட்பாளராக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் திமுக பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. வேறு யாரும் வேணாம், திருமாவளவன் அவர்களை தூத்துக்குடியில் கொண்டு நிப்பாட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கூட கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் எதன் அடிப்படையில் நடந்துட்டுருக்கு? ஜாதி அடிப்படையில். ஆனால் ஜாதியை ஒழிச்சிட்டோம், ஜாதியை கேட்கக்கூடாது, எங்களெல்லாம் பார்த்தா லூசு மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அவ்வளோதான், யாரையும் குறை சொல்வதற்கெல்லாம் இல்லை. மக்கள் இதெல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். ஆனால் மக்களும் என்ன பெரிய நல்லவங்களா அப்படின்னு கேட்டால், ஏலே நம்ம ஆளுக்கு ஓட்டு போடல, எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, அந்த ஆளுக்காக ஓட்டு போட்டிருக்கா, வேணாம் நம்ம ஆளுக்கு போடு அப்படிம்பாங்க. நம்மளுன்னு சொல்லியே நம்ம கழுத்தை இருக்கிறாம்ல அப்படின்னு கேட்டால், அவன் வந்தாலும் இதைத்தானே செய்ய போகிறான் அப்படிம்பாங்க. ஸோ மக்களும் மாறுற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய அளவில் போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு மனிதரை மாற்றி எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 மனிதர்கள் அந்த குழியில் விழுந்துடுறாங்களே, மறுபடியும் இந்த 100 மனிதர்களை நம்ம கரையேற்றி கொண்டு வரும்போது 1000 மனிதர்கள் விழுந்துடுறாங்களே இப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அரசியல் காலம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே போய் புலம்புறது அப்படின்னு தெரியலை. என் பங்காளி சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த கிணத்த காங்கலை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் போட்ட ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. அது என்னப்பா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் பெரிய அளவில் ஏமாற்றுகிறீர்கள். திமுக பார்த்து ரொம்ப பெரிய அளவில் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா 4 அந்த கார் பந்தயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார், நீங்கள் செஞ்ச ஏதாவது ஸ்கீமை இதுவரைக்கும் மக்களுக்கு நல்லதாக இல்லை அந்த மக்களுக்கு தேவையான ஸ்கீமுக்காக இந்த பணத்தை செலவழிச்சிருக்கலாமே. நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் ஒரு அமைச்சர் விளையாட்டாகவே இருப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கலாய்த்தல். அந்த கலாய்த்தலை முடிச்சுட்டு நேராக இல்லம் தேடி மருத்துவர்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அடுத்ததா மின் கட்டணம் குறைஞ்சிருமா, இந்த ஃபார்முலா 4 ரேஸை நடத்துறதுனால மின் கட்டணம் குறைஞ்சிருமா, நீங்கள் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இல்லாட்டி எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் ஃபண்ட் ஒதுக்காமல் அதெல்லாம் பாதிலேயே நிற்கிதே, அந்த ஃபண்டெல்லாம் இந்த ஃபார்முலா 4 அந்த கார் ரேஸ்னால உங்களால் நீட்சிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இத்தனை கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணுது, இது எப்படி நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டார்ல. ஒருவேளை சீமான் அவர்கள் கேட்டிருக்க மாட்டாரா இருக்கும். போன வருடம் நாங்கள் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இந்த வருடம் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாமே கிடச்சிட்டாங்க. ஸ்பான்சர்ஸ் எத்தனை கோடிக்கு? 40 கோடிக்கு. எதுக்கு? ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு. யார் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்க்க போகிறா? சாதாரண மக்கள் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. எலைட் குரூப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு கார் பந்தயம், அவ்வளோதானே. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தையே நம்மலாம் பார்க்க மாட்டோம். இதில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் அப்படிங்கிறதும், அதுவும் இந்த நேப்பியார் பிரிட்ஜ் எல்லாம் மூடி ரொம்ப பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம்லாம் வருது அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லியிருக்கும் போது தான் இந்த அளவுக்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம் அப்படிங்கிறது யார் இங்கே அவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிரிக்கெட்டை நடத்துங்க, கொஞ்சம் மக்கள் வருவாங்க, இல்லாட்டி ஹாக்கியை நடத்துங்க, செஸ் போட்டி நடத்துனீங்களே அது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டார். செஸ்ஸை நடத்துனீங்களே அது என்னாச்சு, பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துச்சு, மக்களுடைய அறிவு பசிக்காவது செஸ் போட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, வாங்க செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வருவாங்க. ஆனால் ஃபார்முலா 4 அப்படிங்கிற கார் பந்தயம் மேலை நாட்டு கலாச்சாரம் மாதிரியே இருக்குல்ல, இனி நாளைக்கு கோல்ஃப் விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனாலும் போவாங்களா இருக்கும். சரி பார்க்கலாம், மின் கட்டணம் குறைஞ்சிருச்சா, சொத்து வரி குறைஞ்சிருச்சா, இப்போ உயர்த்தின ஏதாவது வரியை குறைச்சிடுவீங்களா அப்படிலாம் கேட்குறார். உங்கள் பொழுதுபோக்குக்காக நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வசனம்லாம் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த சென்னை இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக மதராஸ் மாகாணம்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நமக்கு கடுமையான பஞ்சம் இருந்தது, பெரிய அளவில் பஞ்சம். ஆனால் அதே நேரத்தில் அரசு விழாக்கள் எல்லாமே இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் இருந்தாங்களே சுகபோகமாக கொண்டாடுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்து அரசு விழாவுக்காக, அங்கே இருக்கக்கூடிய ராணிக்காக, அரசனுக்காக, அங்கே இருக்கக்கூடிய பிரபுகளுக்காக அவங்க செலவு பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் அங்கே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அலுவல் பட்டு கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆசிரியர் மதன் அவர்களுடைய புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் இந்த வார்த்தைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே நாம் தேய்ந்து ஒன்றுமே இல்லாமல் செத்துட்டு இருக்காங்க, அங்கே அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள் கோலாகலமாக அவர்களுடைய பொழுதுபோக்குக்காக பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்தியாவில் இல்லாட்டி மதராசப்பட்டினத்தில் இந்த அளவுக்கு ஏழ்மை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பாங்க. அந்த புத்தகத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் இவரும் கேட்டிருக்காரு, சீமான் அவர்களும் கேட்டிருக்காங்க. இங்கே மக்கள் அலுவல்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க, நவம்பர் டிசம்பர் வரப்போகுது, வயநாடில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அடுத்ததாக மழை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை வரும், உங்களுடைய பொழுதுபோக்குக்காக
உங்களுடைய பொழுதுபோக்குக்காக மக்களை ஏயா இப்படி போட்டு வாட்டி வதைக்கிறீங்க, ஏயா டிராஃபிக் ஜாம் உருவாக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியும். அடுத்ததா, அதுக்காக நீங்க டிராஃபிக் உண்டு பண்ற அளவுக்கான ஒரு இடத்துலயா இதை நடத்தணும், பேசாம திடல போய் நடத்துங்க, யார் என்ன கேட்க போறா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா இல்ல துணை முதலமைச்சரா மாத்துறதுக்கான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னத்தை நினைக்க, அதைத்தானே செய்வாங்க, அந்த வேலையைத்தானே செய்வாங்க, அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாரு, அவருடைய பையனாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கங்காரு குட்டி மாதிரி அவருடைய வயிற்றிலே வச்சு அவருக்கு பதவி வாங்கி கொடுத்தாரு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பையனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கங்காரு குட்டி மாதிரி வச்சு முதல்வராக்க போறாரு. இந்த கங்காரு குட்டிகள்லாம் இப்படியே இருக்கட்டும், எங்களை மாதிரியா நாங்களாம் தானாக உருவாகிறோம், காட்டு செடியாக பனை மரமாக நாங்கள் உருவாகிறோம், அவங்கள உருவாக்குறாங்க, வித்தியாசத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவங்க காசு பணத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய கட்சிகளையும் இவ்வளோ பெரிய பதவிகளையும் வாங்கும்போது நாங்கள் வியர்வை சிந்தி நாங்கள் எங்களுடைய கட்சியை வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜனநாயகம் பற்றியான ஒரு கேள்வி. அந்த ஜனநாயகம் பற்றியான கேள்வி வரும்போது ரெட்பிக்ஸ் தெரியும்ல ஃபெலிக்ஸ் அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்கள், ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்கிற அந்த இன்டர்வியூலாம் ரொம்ப ஹிட் அடிக்கும் யூடியூப் உலகத்தில். அப்படிப்பட்ட ரெட்பிக்ஸ் இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஜாமீன் கிடைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற சேனலை முடக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி, இல்லை இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஸோ ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலையே முடக்கி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன வீடியோக்கள் இருக்குது அதை மட்டும் டிலீட் பண்ணுன்னு சொல்லலாம். ஒரு 2000 வீடியோவில் ஒரு 10-20 வீடியோ இல்லாட்டி 200 வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், 200 வீடியோ டிலீட் பண்ண சொல்லுங்கள், ஒட்டுமொத்தமாக சேனலையே முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சீமான் அவர்கள். அவர் கேட்பது என்னன்னா, ஜனநாயகம் குரல் வளையத்தை நெரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக, உங்கள் அரசுக்கு எதிராக யாராவது ஏதாவது முகநூலில் எழுதிட்டாலோ, கார்ட்டூன் வரைந்து விட்டாலோ, ட்விட்டரில் வந்து ஏதாவது போட்டுட்டாலோ உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போடுறீங்க. உண்மையான குண்டாஸ் போட வேண்டிய அந்த ரவுடிகள் எல்லாம் அப்படியே சுலபமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். ஊராக கொலைகளும் குற்றங்களும் நடந்துட்டு இருக்கு. போதை பெரிய அளவில் பெருக்கெடுத்து ஓடுது. ஆம்ஸ்ட்ராங் அவரையெல்லாம் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கொல்லணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் 30 மேலே யாராவது கொலைக்காரர்கள் இருக்காங்களா? 30க்கு கீழே தான் எல்லா கொலைக்காரர்களும் இருக்காங்க. அப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் போதை தானே கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த போதையெல்லாம் நிப்பாட்டினாலே இங்கே நிறைய இளைஞர்கள் திருந்திடுவாங்களே, இந்த அளவுக்கு கொலை குற்றங்கள்லாம் நடக்காதே அப்படின்னு சொல்லி சும்மா லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் ரைட்டு வாங்கினதோடி மட்டும் நிப்பாட்டியிருந்தா பரவாயில்லை, நாளைக்கு இந்த ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாளை, அதாவது 4/8/2024 காலை 11 மணிக்கு மானத்தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம், தமிழகத்தில் தொடர்ந்து நிலவி வரும் படுகொலைகள், சீர்கட்ட சட்ட ஒழுங்கு, மின்கட்டண உயர்வு இவற்றையெல்லாம் கண்டித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவற்றையெல்லாம் கண்டித்து நாளை நடக்கக்கூடிய நாம் தமிழர்களுடைய ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பதும், அண்ணாமலை அவர்கள் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது துரைமுருகன் அவர்கள் மேலே, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ட்டை கொஞ்சம் காசு வாங்கியிருக்காரோ, இல்லாட்டி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரோ பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கே ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். எனவே அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து காவிரி நீர், இப்போ மழை வந்துருச்சு அதனால் காவிரி நீர் பிரச்சனை கிடையாது, ஆனாலும் காவிரி நீர் பிரச்சனை வரும்போது அரசாங்கத்தை, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து திமுக எதுவும் பேசாமல் இருப்பதற்கு ஏதோ ரகசிய டீலிங் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குங்கிற ஒரு வார்த்தையை உதிர்த்திருக்கிறார். இந்த வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, துரைமுருகன் அவர்கள் கர்நாடக அரசாங்கத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அவருக்கு அந்த டவுட் இருக்கும்போது எனக்கு இந்த டவுட் இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழக மக்கள், இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் அரசியல் நடந்துட்டு இருக்கு, இனி நான் சொல்லக்கூடியது நடக்க போகுது. கேரளாக்காரங்க எல்லாரும் ஒன்றிணைய போகிறாங்க, முல்லை பெரியார் பிரச்சனையை பெருசாக்க போகிறாங்க. இன்றைக்கி வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 10 நாளில் முல்லை பெரியார் பிரச்சனை பெரிதாக மாறவில்லை என்றால் நிச்சயமாக மாறும். தமிழ்நாட்டுக்கு பெரிய குடைச்சல் கொடுப்பதற்கு கேரளா தயாராகி வருகிறது. தமிழ்நாடு அதை எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க? வயநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க. இதே மாதிரி கேரளாவில் இந்த முல்லை பெரியார் அணை அப்படிங்கிறது உடைந்து விட்டது என்றால் 30 லட்சம் நபர்கள், அடுத்ததாக இடுக்கி டேம் போனால் ஒரு 8 மாவட்டங்கள் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்கிற பெரிய ஒரு செய்தி இனி பல ஊடகத்தாலும் பரப்பப்படும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போதே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஹிண்ட் தாயா கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்கப்பா, பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது, பார்க்கலாம் ஒவ்வொரு அப்டேட்டாக. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.